ஆயிஷா. ஆம்லெட் வேணும்னா முட்டை உடைச்சு ஆகணும். என்டர்டைன்மெண்ட் வேணும்னா இந்த லக்கா கிக்கா கேம் ஷோ பார்த்தே ஆகணும். இன்னைக்கு நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் ஆயிஷா. இவங்க ஃபில்ம் ஆக்ட்ரஸ். லெட்ஸ் வெல்கம் ஆயிஷா. எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? 5-6 movies. 5-6. எந்த மாதிரி ரோல்ஸ் நடிக்கிறீங்க? Heroine, friend character. ஓகே ஓகே. ஸோ உங்க ஃபியூச்சர் ஆம்பிஷன் என்ன? நல்லா ஸ்டாரா வரணும். நல்லா ஸ்டாரா வரணும். அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. ஆல் தி பெஸ்ட். Thank you. வாங்க. அடுத்த வர பார்ட்டிசிபென்ட் ஐயப்பன். இவங்க டிவி ஆர்டிஸ்ட். லெட்ஸ் வெல்கம் ஐயப்பன். நல்லா இருக்கு மேடம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. டான்ஸ் பயங்கர கிரேஸா ஆடுறீங்க. ஐயோ. ஓகே, டிவில எல்லாம் டான்ஸ் இருக்கு இப்போ. டான்ஸ் நான் பண்ணிருக்கேன், பட் இப்போ பண்ணல. ஓகே, அதனால அந்த அந்த மூவ்மெண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துச்சு. ஓகே, உங்க லைஃப் ஆம்பிஷன் என்ன? உங்களுக்கு நல்லா நடிக்கணும், உங்கள மாதிரி நடிக்கணும். ஐஸ் வெச்சிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you very much. வாங்க. பார்ட்டிசிபென்ட் ஷாலி. இவங்க ஃபில்ம் ஆர்டிஸ்ட். லெட்ஸ் வெல்கம் ஷாலி. மாமா மாமா ஐயப்பா, மாமா மாமா ஐயப்பா. எப்பவுமே ஹாட் ஆசைக்குள்ள கேட்டு வாங்கி கோடி கேட்டு சச்சு நின்ன பாட்டு ஜானகின்ன பாட்டு சிவாஜின்ன ஆக்ட் ஜில்லானாலே ட்ரீட்
ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு நான் வந்து டான்ஸ் ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன், மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஃபிலிம்ஸ்ல கூட பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. டிஃப்ரெண்ட் இல்ல? ஆமா எல்லாம் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆமா. So எப்படி அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே வந்து மாடலிங் ஃபீல்டும் இருக்கட்டும், டான்ஸ் ஃபீல்ட்லயும் வந்து கொஞ்சம் பூஸ்டப் ஆயிருக்கிறதுனால ஈஸியா இருக்கு கொஞ்சம் எனக்கு. பார்த்தா தெரியுது. எனர்ஜி சூப்பரா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். Thank you so much. வாங்க. ஃபைனலா நமக்காக வரப்போற பார்ட்டிசிபென்ட் ரீகன். லெட்ஸ் வெல்கம் ரீகன். உட்டாலக்கடி செவத்த தோலுதான், உத்து பார்த்தா உள்ள தெரியும் நாயுடு ஹாலுதான், சோக்காருக்கு கரும்பு சாருதான், பொண்ணு பேக்க பார்த்தா பென்சு காருதான், பேக ஒன்ன மாட்டிக்கிறா இவ வேலைக்கு போறேன்னு காட்டிக்கிறா, பேக ஒன்ன மாட்டிக்கிறா இவ வேலைக்கு போறேன்னு காட்டிக்கிறா, இந்த மாதிரி இடத்துல நான் எப்படி இருப்பேன் என் வயசுல, அந்த பாரு அம்மாடியோ அம்மா பெரிய சைஸ்ல, உட்டாலக்கடி செவத்த தோலுதான், உத்து பார்த்தா உள்ள தெரியும் நாயுடு ஹாலுதான். ஹாய். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா சைட் அடிக்கிற போல இருக்கு. என்ன ஐயப்பா? கண்டிப்பா மேடம், உங்களே கைப்பிடிச்சு கூட்டு வந்துட்டான். மாட்டி ஒரு வந்தவன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாள்? நடிச்சிட்டு தான் வேற இருக்கு. நடிச்சிட்டு இருக்காங்க. ஒர்க் டெடிகேஷன். ஓகே, என்ன உங்க ஆம்பிஷன்? சோ எந்த மாதிரி இருக்கணும் ஃபியூச்சர்ல? ஃபிலிம் ஆர்டிஸ்ட் ஆகணும். ஃபிலிம் ஆர்டிஸ்ட். ஆல் தி பெஸ்ட். Thank you. அப்போ எங்க முட்டுவ நீ எங்க போய் முட்டுவ அம்மோன்னு தான் நிக்கிற போயா. சோ பாத்தீங்களா நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் எங்க எனர்ஜெட்டிக். ரெடியா இருக்கீங்களா? கேம்க்குள்ள போலாம். ரெடி. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரோஜா. தி பாஸ். இந்த ரவுண்ட்ல நான் ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வி கேட்பேன். ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். ஒரு பதில் கரெக்டா இருந்துச்சுன்னா 1000 ரூபாய் கொடுக்குறேன். 5 கரெக்டா இருந்தா 5000 கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஐஷா, உங்களுக்கான கேள்வி. பொதுவா எக்ஸாம்ஸ்ல பிட் அடிக்கும் போது மாட்டினா என்ன செய்வீங்க? பயப்படுவோம். பயப்படுவீங்களா? பயப்படுவாங்க. ரைட் ஆன்சர். மாட்டாம இருக்கணும்னு நினைப்போம், வீட்டுல தெரியக்கூடாதுன்னு நினைப்போம். மாட்டினதுக்கு அப்புறம் வீட்டுல தெரியக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆப்வியஸ்லி, இல்லன்னா நல்லா செம்ம அடி இருக்கும் வீட்டுல. நெக்ஸ்ட் ஷேமா இருக்கும் அவங்களுக்கு மாட்டினாங்க. அசிங்கமா இருக்கும். ஓகே, ஷேமா இருக்கும். ரைட் ஆன்சர். இன்னும் 2 ஆன்சர். ஓகே ஐயப்பா. அவர்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்போம், இந்த மாதிரி பண்ண மாட்டோம், இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம், இந்த ஒரு வாட்டி விட்டுருங்கன்னு கேட்போம். ரைட் ஆன்சர். வாவ். ஷாலி. மத்தவங்க மேல பழி போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். மத்தவங்க யாரோ எடுத்துட்டாங்க பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, மத்தவங்க வந்து அவங்க பிட்டு என்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க மேல பழி போட்டா மத்தவங்க மேல பழிய தூக்கி போடுவாங்க. பழிய தூக்கி போடுறதுக்கு உழைக்க தெரிஞ்சவங்க. சூப்பர். இப்ப ஐயப்பன், உங்களுக்கான கேள்வி. ஆண்கள் பெண்களோட குறைவான ரேங்க் வாங்குறாங்க ஏன்? ஒழுங்கா படிக்க விட மாட்டாங்க பொண்ணுங்க. ஆமா மேடம். ஏன் அவங்க சொல்லி கொடுத்தது அவங்களுக்கே சொல்றீங்க? பழி அடுத்தவங்க மேல போடுறது. பொண்ணுங்க படிக்கவில்லையா? டிஸ்டர்ப் பண்றாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்புறம் பசங்க பொண்ணுங்க எல்லாம் வந்து ஸ்கூல் விட்டா வீட்டுக்கு போய் படிப்பாங்க. பட் பசங்க அப்படி பண்ண மாட்டாங்க, வெளியில போய் சுத்துவாங்க. சோ ஊர் சுத்துறதுனால கூட ரேங்க் கம்மியா வருது. கண்டிப்பா. ரைட் ஆன்சர்.
அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க பசங்க. So படிப்போட ஸ்போர்ட்ஸ்ல Sportsல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருக்கிறதுனால கூட interest ரேங்க் கம்மியாகுது. எஸ் ரைட் ஆன்சர். நிறைய மூவிக்கு போவாங்க பசங்க கட் அடிச்சுட்டு. மூவிக்கு நிறைய போறதுனால. ஓகே கரெக்ட். பொண்ணுங்க வந்து படிக்கணும்னா ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. பசங்க வந்து ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு விடுவாங்க. சோ பாஸ் ஆனா போதும். ஆமா அந்த ஃபீல்ல இருப்பாங்க. அதனால கேர்ள்ஸ் வந்து ரேங்க் வாங்கணும்னு இருப்பாங்க. நிறைய ஃபீல் இருக்கும். சாலி எஸ். உங்களுக்கான கேள்வி. தமிழர்கள் திருநாள் பொங்கல் பண்டிகையோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? பொங்கல் பொங்கல் செய்வாங்க. செய்றதா? பொங்கல் ஆமா ஆமா. of course பொங்கல் தினத்தன்னைக்கு பொங்கல் செய்வாங்கல்ல. சூப்பர். கரும்பு கரும்பு அது ஸ்பெஷல் இல்ல. பொங்கல் அன்னைக்கு கரும்பு வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஓகே ரைட் ஆன்சர். ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. சோ அவங்க வீட்ல ரொம்ப ஸ்பெஷலா இது என்ன பண்ணுவாங்க. செய்வாங்க அந்த ஃபார்மர்ஸ்? ஃபார்மர்ஸ் என்ன செய்வாங்க? மாடு மாட்டு வண்டி. ஓகே ஐயப்பா. ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு ரைட் ஆன்சர். பொங்கல்னா அதான் ஸ்பெஷல். காணும் பொங்கல் அன்னைக்கு வெளிய போயிட்டு ஃபேமிலியோட வெளிய போய் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே ரைட் ஆன்சர். சோ ஐஷா ஃபைனல் சான்ஸ். கோலம் போடுவாங்க டிஃபரெண்டா. அந்த டே அன்னைக்கு கோலம் போடுவாங்க. ஓகே கலர் கலரா கோலம் போடுவாங்க. ரைட் ஆன்சர். ஓகே உங்களுக்கான क्वेश्चन ரிகன். ரூம்மேட்ஸ்க்குள்ள வரும் பிரச்சனைகள் என்னென்ன? வாடகை ப்ராப்ளம் கொடுக்கும்போது பண பிரச்சனைகள் வரும். பண பிரச்சனைகள். எஸ் ரைட் ஆன்சர். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வேலை செஞ்சா கூட வந்து நீ பண்ணிக்கோ நான் பண்ணிக்கோ சொல்லிட்டு அது போட்டி போட்டுப்பாங்க. சமையலா? சமையலா வீடு இருக்கட்டும், பெருக்கிறது. சமையல் மற்ற விஷயங்கள் எல்லாமே. ஓகே வேலைகள் செய்யும் போது சண்டை வரும். நீ செய் இன்னைக்கு நான் செய் அன்னைக்கு. அடுத்தது லவ் பண்ணனால கூட பிரச்சனை வரும். ஒரே பொண்ணு ரெண்டு பேரு லவ் பண்றதுனால பிரச்சனை அந்த வரும். பிரச்சனை வரும். ரைட் ஆன்சர். இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தகிட்ட வண்டி இருக்கு ஒருத்தகிட்ட வண்டி இல்லை. இவன் வண்டி அவன் எடுத்துட்டு போனா கூட அந்த பிரச்சனை வரும். சோ இவருக்கு சொல்லாம இவர் வண்டி எடுத்துட்டு போனாலும் ஆமா. கோவம் வரும் சண்டை வரும். ரைட் ஆன்சர். ஃபைனல் சான்ஸ். தெரியாது விட்டுருங்க. சொல்லுங்க முடியாதுன்னு சொல்லிடுங்களேன். நான் ட்ரை பண்ணிக்கிறேன். சரி மேம் ஓகே. ஓகே ஷாலி. ஹவுஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி போடுவாங்க அப்பப்போ. சோ அதனால பிரச்சனை வரும். பைக் வரைக்கும் வந்தாங்க. பைக் சொன்னதுக்கு அப்புறம் ட்ரெஸ் சொல்லணும் இல்ல? யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குது இப்போ? ஐஷா 4000, ஐயப்பன் 7000, சாலி 5000 and Regan 4000. So first round tension இல்லாத round enjoy பண்ணீங்களா? சூப்பரா இப்போ இருந்துச்சு. லைட்டா டென்ஷன் வைக்கிறேன். Let's start second round. All in all, அழகு ராஜா. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. So எங்க அழகு ராஜா வருவாரு. அவர் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாரு. நீங்க அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி லக்கா வாங்கணும். Sure. யார்கிட்ட லீஸ்ட் லக் இருக்குமோ அவங்களுக்கு தான் கிக் கொடுக்க போறேன். ரெடி? Okay. கூப்பிடலாமா? Yeah, please. Let's welcome அழகு ராஜா.
வித்தியாசமா இருக்கு. என்ன பண்ற? மேடம் நான் வந்து நாங்க ட்வின்ஸ் மேடம். ஆ. என் கூட பிறந்தவன் வந்து லவ் ஃபெயிலியர்ல சூசைட் பண்ணி செத்துட்டான். அடிக்கடி வந்து என் மேல ஆவியா வந்து கடவுளே, என்ன சோதிக்கிறீங்க? அடிச்சிருவ கிட்ட வந்தானே. தள்ளி போ. சரி சரி தள்ளி தள்ளி தள்ளி. பாத்தீங்களா திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கான். திருப்பி திருப்பி வந்து திருப்பிடுவ. கையை போங்க. நான் இல்ல மேடம், என் தம்பி மேடம் அவன். தள்ளீரு தள்ளி தள்ளி. பாத்துக்கோ. பாத்தீங்களா அவன் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். பாத்தீங்களா திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கான். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கடா. இந்த ரவுண்ட் முடியற வரைக்கும் அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உட்காருங்க. அங்க போயிட்டான். வந்துட்டே இருப்பான், சொல்ல முடியாது. இவரதான் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க ஐஷா. சோ என்ன பண்ண போறீங்க? டான்ஸ். அச்சு கோடு தச்சு 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 கோடு பிச்சு 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 கோடு ரைட்டா முத்தாடுற பெண்ணுக்கும் முன்னுக்கும் பின்னுக்கும் கண்ணங்கள் புண்ணாகிட காயங்கள் உண்டாகிட வந்தேன்னு வந்தேன்னு வடக என்னடி வடக உம்மன வீட்டுக்குள் உட்கார என்னைய கேட்டாலும் இந்தான்னு தந்து நான் ஒட்டிப்பேன் அந்த போலும். இவ்வளவு நாள் நான் வந்தா பயந்துட்டு சைலண்டா இருப்பேன். இன்னைக்கு என் மேல வரீங்க. நான் என்ன பண்றது மேடம், என் தம்பி வந்து பாடா படுத்துறான். உனக்குதான் அடி. அவன் வந்தா உனக்குதான் அடி. பத்தியாடா உன்னால நான் அடி வாங்கி தவற மாட்டேன். சிறுப்பேன் ரொம்ப பத்திரமா சிறுக்குள்ள என்ன வளைச்சிட்ட சித்தன வாசல் சித்திரமா போயிடுறா போயிடுறா. அடி வாங்கி சாப்பிடுங்க. வா வா ஆயிஷா, நீ கிளம்பி டக்குன்னு காசு கொடுத்து காசை வாங்கிட்டேன். ஏன்னா நான் அடி வாங்க கூடாது. ஐஸா போட்ட ஜிகர் தான்டா, ஆயிஷா செம்ம பிகர் தான்டா. Zero, 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 2000. Next, ஐயப்பா. காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம். நீங்க தான் இப்ப என்னை காப்பாத்தணும். அவனை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு. நான் பாத்துக்கிறேன். ஓகே. Hey dude. Hi Anthony. What's up? What's happening? Nothing much da. So sad. Kuchaku, 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 kuchaku naji, kuchaku, kuchaku, kuchaku. காசு பணம் கொட்டு மணி மணி 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 கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன் காசு பணம் கொட்டு மணி மணி
காசு பணம் வெட்டு மணி மணி நல்ல வாயம் சம்பாரிச்சுத நார வாயம் துண்ணுற கணக்கு போட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறேன் காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி போடு வேண்டாம் மேடையில் கால மேல குரங்கு சட்ட மாட்டுக்கின சந்தன மாலை காசு பணம் கொட்டு மணி மணி கரன்சி நோட்டு கட்டு கண்ணு ரெண்ட மறைக்குது நாய் விட்ட காசு பரங்கிப்பேட்டை பந்தாஜி மீன் கேள்விப்பட்டிருக்கல? ஓகே, பி கேர்ஃபுல். பார்த்துதான் ஹலோ பாத்துக்கோங்க. நீலாங்கரையில இருக்கு எனக்கு பண்ண நீ வச்சிருக்கியா என்ன? காசு பணம் கொட்டு மணி மணி 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 0 0 0 வாங்க சார். டான்ஸ் யா ஓகே. ராசா ராசா யா மன்மத ராசா தானியா எங்குது ரோசா கொஞ்சம் சேர்த்துக்க ராசா. பண்ணிட்டான் பச்சா திருப்பியும் நான் என்ன பண்ணுறேன்? இங்க வந்திருக்கிறான் சாலி, ஜாலி பண்றதுதான் என் ஜோலி. Zero, 0 0 Okay, next Regan, வாங்க. இம்ப்ரெஸ் பண்றதுக்கெல்லாம் ஒரு கட்டி பிடிக்க கூடாது. திறமை டான்ஸ் காட்டிட்டு அப்புறம் லக் வாங்க. ஓகே ஓகேவா? தங்க மாறி ஊதாரி புட்டுக்கு நனி நாரி
நாளாச்சு ஆட போன மங்காத்தா தொத்தின் வருது எங்காத்தா தண்ணி ரம ரவா குச்சாம் பண்ணி அடகு வச்சி சாராயத்தை புல்லா குச்சி பட்டாட்டிய முஜ வச்சி கத்து கதல பச்சி துட்டி இருந்தா கஜா பிடி துட்டி லாட்டி துண்டு பிடி கிஞ்சா அச்சிகின்னு வலி வலின்னு வச்சிகின்னு டக்கி பெற வாங்கிக்கின்னு உடம்ப வீணா கத்துக்கின்னு கண்ணாலந்தா பண்ணிக்கின்னு சட்டா போய் வச்சிக்கின்னு லாட்டிய கைவி விட்டு புள்ளிங்கள பார்த்து புட்டு இதாதடா பக்கம் கெட்டு போயிட்டு மனம் கெட்டு என்ன பார்த்து கூட பயம் போயிடுச்சு உனக்கு. அடுத்த எபிசோடுக்கு ஏதாவது பண்ணணும். நோ மேடம், எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. இவன் வந்து தான் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். அவனை ஏதாவது மந்திரம் போட்டு நான் வெட்டிடுறேன், ஓகேவா? சீக்கிரம். இப்போ நான் வெளில போனோன்னே யோ நான் தாங்க I can do it, but I can do it. போயிட்டான். சாரி அகைன் ஐ ஆஸ்கிங் சாரி. ஓகே சரி, என்ன பண்றது? தத்துவம்னா பிலாசபியா, தத்து பித்துன்னு கலாசிப்பியா நீ? ஜாக்கிரதை. அது ஆமா, இதெல்லாம் பத்தாது எனக்கு. நான் பவுல் தான் வேணும் எனக்கு. லாட் ஆஃப் டிசைர் ஆஃப் மேன், லாட் ஆஃப் ஆங்கிரி ஆஃப் உமன், தேர் இஸ் நோ ஹிஸ்டரி ஆஃப் தேர் குட் லைஃப். அதாவது அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுறோம் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. எஜ்ஜா கஜ்ஜா. 0 5,000. ஓகே, எங்க அழகுராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணி எல்லா லக்கா வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குது இப்ப பார்த்தோம். ஐஷா 6,000, ஐயப்பா 11,000, Charlie 10,000, and Regan 9,000. So 4 பேர்ல லீஸ்டா இருக்குது ஐஷா. ஸோ ஐஷாவை எலிமினேட் பண்றோம். வெளியே போக தேவையில்லை, இங்க உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க, டிஸ்டர்ப் பண்ணுங்க, இல்லைன்னா ஹெல்ப் பண்ணுங்க. ஆரடிச்சுவருதான் ஆசையை தடுக்குமா கிளியே, தந்தன கிளியே. கோட்டையை எழுப்பலாம், பாதையை மறைக்கலாம் கிளியே, தந்தன கிளியே. காட்டாரும் இளங்குயில்களின் பாட்டா. ஸோ ஒருத்தர் எலிமினேட் ஆன உடனே 3 பேர் ஜாலியா இருக்கீங்க. ஆனா அடுத்த ரவுண்ட் எலிமினேஷன் ரவுண்ட். ஸோ பி கேர்ஃபுல். லெட்ஸ் ஸ்டார்ட் third round. வை ராஜா வை. இந்த ரவுண்ட்ல உங்க காசு நீங்களே பெட் கட்டிக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு கேம் செலக்ட் பண்ணோம். அந்த கேம்ல நீங்க ஜெயிச்சாதான் நீங்க பெட் பண்ண காசு வரும், இல்லைன்னா உங்க காசு அவங்களுக்கு போயிடும். ஓகே, வாங்க ஐயப்பா. யார் மேல கட்ட போறீங்க? எவ்வளவு கட்ட போறீங்க? ரீகன் மேல கட்ட போறேன். எவ்வளவு? 5,000. 5,000 ரொம்ப கிக்கா இருக்கு. இவருக்கான கேம் தர்பூஸ். ஸோ உங்க எதிரில் 2 தர்பூசி பீசஸ் இருக்கு, இங்க சிடிஸ் இருக்கு. நீங்க இப்படி தூக்கி போட்டா அந்த சிடி போய் அதுல கரெக்டா குத்திக்கிட்டு நிக்கணும். ஓகே, ஒவ்வொரு தர்பூஸ்ல ஒரு சிடி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாதான் அந்த 5,000 உங்க சொந்தம், இல்லைன்னா அவரோட சொந்தம். ஜெயிக்கலாம். ரெடி, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஒன்னொன்னா சொன்னேன், ஒன்று எடுக்கலாம்.
அர்ஜென்சி இருக்கு, கான்சென்ட்ரேஷன் இல்ல. கரெக்டா பார்த்து டைம் எடுத்து போட்டீங்கன்னா 2 சீடி. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இதுக்குன்னு 2வது வாட்டி கேம் வைக்க மாட்டாங்க. போய் 5000 கொடுங்க. வாங்க ஷாலி. யார் மேல பெட் கட்ட போறீங்க? எவ்வளவு கட்ட போறீங்க? ரீகன் மேல 2000. ஏங்க இது கொலவெறி? நீங்க தான் அதிகமா இருக்கீங்கல்ல. So 2000 ரீகன் மேல. அப்பா உங்களுக்கான கேம் சிரிப்பு சேமிப்பு. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு ஸ்மைலிஸ். சோ இந்த ஸ்மைலிஸ் இப்படி நான் கீழே போடுவேன். 20 ஸ்மைலிஸ் இருக்கு, 55 செகண்ட்ஸ் இருக்கு. இந்த 55 செகண்ட்ஸ்ல ஒவ்வொரு ஸ்மைலி எடுத்துட்டு வந்து இந்த கூடையில போடணும். அப்பதான் நீங்க வின் பண்ண மாதிரி. அவ்வளவு தூரம் பரவாயில்லையா? Yes. So 20 smileys 55 seconds குள்ள ஒன்னொன்னு எடுத்துட்டு வந்து இதுக்குள்ள போடணும். Your time starts now. லேட் பண்ணிட்டாங்க. நானா வின்னு. இன்னும் நிறைய இருக்காங்க. சூப்பர். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் வாங்க ரீகன். யார் மேல கட்ட போறீங்க? எவ்வளவு கட்ட போறீங்க? ஐயப்பா மேல. எவ்வளோ? 6000 கட்டலாம் மேடம். அன்பா பாசமா கொலவெறியா? கொலவெறி இல்ல, என் நண்பன் எனக்கு 5 ரூபா கட்டினால, சரி ஒரு 1000 சேர்த்து என்ன கட்டலாம். வட்டி வட்டி போட்டு கட்டுறாரு? வண்டி ஓடிக்கிறாரு. மகராஜா உங்களுக்கான கேம் உண்டிக்கோல். உண்டிக்கோல் தெரியுமில்ல? தெரியும். ஊர்ல ஆடி இருப்பீங்க. உங்க முன்னாடி பாத்தீங்கன்னா பில்லர்ஸ் இருக்கு, அது மேல எம்டி பாட்டில்ஸ் இருக்கு. இந்த உண்டிக்கோல்ல இப்படி குறி பார்த்து அடிக்கணும். சோ பசங்களுக்கு தானே பழக்கம், கேர்ள்ஸ்க்கு வந்து ராக்கெட் விடுறது, இந்த மாதிரி உண்டிக்கோல்ல கல்லு போட்டு அடிக்கிறது. பசங்க ராக்கெட். உங்களோட அனுபவம் இப்ப யூஸ் ஆகும். இங்க வந்து நில்லுங்க. அப்பா ஓகே மேம். ஓகே 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்ல 5 பாட்டில் கீழே விடணும். ரெடி? Your time starts now. நம்பவே முடியல. வாட் இஸ் திஸ் ஐயப்பா? அவன் ரொம்ப முன்னாடி வந்து இப்படி வச்சுட்டான். வந்து அடிச்சிரு. கம் கம். காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு அடி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி.
யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு? ஐயப்பா 0, ஷாலி 8000 and ரீகன் 22000. So ஷாலி நீங்க ரீகனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரீகன் தோத்திருந்தா நீங்க எலிமினேட் ஆயிருப்பீங்க. இப்ப ஜெயிச்சதுனால ஐயப்பன் எலிமினேட் ஆயிட்டார். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி. சோ இப்போ ஃபுல் லக் யாருக்கு, ஃபுல் கிக் யாருக்குன்னு பார்க்க போறோம். ரெடி? ரெடி மேம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட். ராஜா, ராணி. இப்போ ஷாலி கிட்ட இருக்கு 8000 and ரீகன் கிட்ட இருக்கு 22000. சோ உங்களுக்கு தான் நான் gift கொடுக்க போறேன், ஹையஸ்டா இருக்கிறதுனால. அண்ட் இது நானா கொடுத்த gift, வேணா வச்சுக்கலாம் இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்க போறேன். அங்க ராஜா இருக்காங்க, இங்க ராணி இருக்காங்க. சோ அதுல பெட்டர் லக் இருக்குன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ. ராஜா, எப்பவுமே நாங்க ராஜா தான். ஓ ராஜா. சரி, உங்களுக்கு ராணி வேணுமா இந்த பொம்மை வேணுமா? வாட் இஸ் பொம்மை? Thank you. சோ ராணி யாருக்குமே வேண்டாமா? ராணி கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாமா? ராணி கிட்ட இருக்கிற லக் மொத்தம் எனக்கு தான். லக்க லக்க லக்க. ராணி ஓபன். சோ ராஜா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பொம்மை கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ராஜா கிட்ட இன்னொரு 0 கூட இருக்கலாம், நிறைய இருக்கலாம். கடவுளே 0 இருக்கணும். பார்க்கலாமா? ராஜா ஜி பூம்பா ஓபன். வரும்போது நல்லா பூஜை பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு வீட்டுல. லக்கு லக்கா வந்து ஒட்டிக்குது. சோ அவருக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கு லக் வருமா இல்லன்னு பாக்குறதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா கேம் இன்னும் முடியல. இப்பதான் நீங்க ரியல் கிக் பார்க்க போறீங்க. இந்த ரவுண்ட்ல கிரீன் வந்தா லக், ரெட் வந்தா கிக். சோ ஃபர்ஸ்ட் லீஸ்டா இருக்கவங்களுக்கு தான் நாங்க சான்ஸ் கொடுக்குறோம். சோ ஷாலி கடவுளை நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு இந்த ட்விஸ்டரை சுத்துங்க. கிரீன் வந்தா லக் உங்க சொந்தம். எனக்கு கிரீன் வருது. கிரீன் தான், கிரீன் தான், கிரீன். சோ அந்த லக் வரும்போது அந்த கிக்கே தனியா இருக்கும். சோ அந்த லக் உங்களுக்கு வந்ததான் அந்த கிக் வரும். கிக் வரணும்னா அந்த கிரீன் வந்து நிக்கணும். சோ கடவுளை நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு ஸ்பின்னர் சுத்துங்க. உங்க லக் கிட்ட வரணும்னா கிரீன் வரணும். ஆல் தி பெஸ்ட். Lucky. இன்னைக்கு லக்கு கிக்கு மாறி மாறி வந்ததுனால யாருக்கு ஃபைனலா லக் வரும்னு புரியல. ஆனா ஷாலி நீ லக்கி தான். நீ சுத்தும் போது லக் உங்க கூட இருந்துச்சு. சோ உங்க 8000 உங்களுக்கு ரீகனுக்கு
இன்னைக்கு லக் சூப்பரோ சூப்பர். ஆரம்பத்துல இருந்து அப்படியே ஜெட் பறந்துட்டே ஸ்பீட்ல இருக்கு. போனீங்க. இந்த எபிசோட் வின்னர் ரீகன் with 62,000. கங்க்ராட்ஸ். ஹாப்பி. உள்ளுக்குள்ள ஒரு டென்ஷன், ஆனா வெளியே சிரிக்கிறாரு. ஓகே, 4 பேர் ஃபுல் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பரா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கால மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் பை பை.